சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படு எவ்வளவோ போயிட்டு இருக்கா? வீடியோ வந்து கீழே ஏன்னா ஆமா அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு ஸ்கூல்ஸ் இன்னமும் வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்டும், சில பேருக்கு சில ஸ்கூல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லீவும் வந்து விட்டுருக்குறாங்க. அதை பத்தி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாம வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பொங்கல்லாம் எப்படி போச்சுன்றதையும் கீழே கமெண்ட் வந்து சொல்லிடுங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு 5 நாட்கள் விடுமுறை அஃபிஷியலாக வந்து கொடுத்துருந்தாங்க. சாட்டர்டே சில விதமான ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கு வந்து இருந்தது. அப்புறமா வந்து சண்டே கன்ஃபார்ம் லீவு, மண்டே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேல நின்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அதாவது காணும் பொங்கல், உழவர் திருநாள் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த உழவர் திருநாளுக்கு நாளைக்கும் விடுமுறை உண்டு. 18ஆம் தேதி கூடுதல் விடுமுறை வந்து இருக்கிறதா அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன். அடுத்த வாரமும் 4 நாள் லீவ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். குறிப்பா 18ஆம் தேதி வந்து வெளியூர்களுக்கு நிறைய பேர் வந்து சென்று இருக்கிறாங்க. மாணவர்களும் விடுதியிலேயே தங்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வந்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதர் ஸ்டேட்ல தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளால இருந்து தமிழ்நாடு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக மற்றவர்கள் அனைவருமே சென்னை திரும்ப ஏதுவாக வசதியாக கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை வந்து கிடைக்க பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே சந்தேகங்கள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதற்கான அறிவிப்பு நாளை மதியத்திற்குள் வெளியாகலாம். இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் 4 நாள் லீவ் இருக்குன்னு சொல்றீங்களே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 26, 27, 28 தானே ப்ரோ லீவு. ஏன் ஒரு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்கன்னா 25ம் அரசு விடுமுறை, தைப்பூசம் அன்று அரசாங்கம் விடுமுறை அப்படின்றதுனால ஜனவரி 25 விடுமுறை அறிவிப்பு, ஜனவரி 26 குடியரசு தினம், ஜனவரி 27 சாட்டர்டே, ஜனவரி 28 சண்டே. மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே கால்குலேஷன் போட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக 4 நாட்கள் அடுத்த வரப்போகின்ற வாரத்திலும் வந்து உங்களுக்கு விடுமுறை இருக்கிறது அப்படின்றது இதுல ஒரு கூடுதலான ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பொங்கலுக்கு கூடுதல் விடுமுறை வழங்க பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. லீவ் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஸ்கூல் இருக்கு, சாட்டர்டேவும் ஸ்கூல் இருக்கு, அதற்கு பிறகு சண்டே லீவு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மறுபடியும் 4 நாள் லீவ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட் அது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்டு அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? சில விதமான கவர்மெண்ட் காலேஜும் மற்றவங்க எல்லாருமே கவர்மெண்ட் என்ன அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்கன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கும் வந்து இது ஒரு ஃபேவரபிளான நியூஸாக வருமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். வருதோ வரலையோ பொங்கல் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல 4 days லீவ் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம 10th 11th 12th ப்ராக்டிக்கலு, அப்புறமா வந்து ரிவிஷன் எக்ஸாமு, பப்ளிக் எப்படி தயார் பண்ணணுன்றதுக்காக நம்ம போயிடலாம். நன்றி செல்ல குட்டீஸ்.